கவின் அவங்க அம்மா போட்டோவை கேட்டதை நினைச்சு ஃபீல் பண்றியா? இன்னைக்கு அவங்ககிட்ட கோவப்பட்ட மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு கோவப்பட்டு இருப்ப? கவின் வளர்ந்துகிட்டே இருக்கான் விக்ரம். அவனுக்கு மெச்சூரிட்டி வர வர அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். சல்லி காசுக்கு பிரயோஜனப்படாத ஈகோவினால ஒவ்வொரு மனுஷனும் அவன் மனசும் எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? விக்ரம், உங்ககிட்ட ஓப்பனா ஒண்ணு கேட்கறேன். விஜயலட்சுமி மறுபடியும் உன் வாழ்க்கையில வந்தா நீ அவளை ஏத்துப்பியா? இல்லப்பா, நான் ஏன் கேட்கறேன்னா, ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் திடீர்னு ஒரு மேஜிக் நடக்கும். அது ஒரு காத்து மாதிரி அப்படியே வந்து அடிச்சு மனுஷனோட வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். நாம எதை வேண்டான்னு அடிச்சு தூக்கி போடுறோமோ அது மறுபடியும் நம்மகிட்டே வந்துரும்பா. அதே மாதிரி தான் விக்ரம், டைவர்ஸ் ஆன நீயும் விஜயலட்சுமியும் மறுபடியும் வாழ்க்கையில ஒன்று சேர சந்தர்ப்பம் கிடைச்சா நீ அதை ஏத்துப்பியா? உயிரே போனாலும் அது மட்டும் நடக்காது. ஏய், பாத்து பாத்து விளையாடுங்க. ஓகே பாட்டி. நிலாவோட அம்மா அம்மா வந்துட்டாங்க. அம்மா அம்மா, என்னம்மா இது? உனக்கு தான், இந்த எடுத்துக்கோ. தேங்க்யூ அம்மா. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குறேன். சரி போ. எனக்கு உனக்கு ஒரு நிலா. உனக்கு என்ன விஜி, ஆள் ரொம்ப அலுப்பா இருக்க? இந்த வழக்கம் போல இன்னைக்கும் கடையில வேலை ஜாஸ்தியா விஜி? எனக்கெல்லாம் அந்த வேலையே ஜாஸ்தின்னு கடவுள் நினைச்சிட்டான் போல, அதான் பறிச்சுட்டான். புரியலையே. வேலை போயிடுச்சுக்கா. ஐயோ, என்னமா சொல்ற? ஆமாக்கா, கடை ஓனர் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கடையை இன்னொருத்தருக்கு வித்துட்டோன்னு சொன்னாரு. அப்படியே நீங்க வேற வேலையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாருக்கா. அட பாவி மனுஷா, திடீர்னு ஏன் அந்த முடிவு எடுத்தாரு? காரணம் எதுவும் பெருசா சொல்லாம அவர் என்கிட்ட நிலாவோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்டா வாங்கின அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உன்னுடைய முதுகெலும்பா இருந்தது அந்த வேலையும் அதுல இருந்து வர வருமானம் தானே விஜி? வேலையும் பறிப்போய் வாங்கின கடனையும் திருப்பி கொடுன்னு இப்படி கழுத்து நெரிச்சா நீ என்னமா பண்ணுவ? அதுதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. விஜி, மனச தளர விடாத. ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவை கடவுள் கண்டிப்பா திறப்பான். வேற இடத்துல வேலையை தேடு. நிச்சயமா உன் உழைப்புக்கு இதை விட பெரிய வேலை கிடைக்கும். அவ்வளவு உதவியா இருந்த அந்த கடை ஓனரா இப்படி கழுத்தறுத்தான். ச்சே, இந்த உலகத்துல எவனையுமே நம்ப முடியலடா சாமி. சரி, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாவது திருப்பி தரனாவது பேசுனியா? பேசுனேங்க்கா, ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கல. ஒன்னு அந்த 5 லட்ச ரூபாவை மொத்தமா திருப்பித்தா, இல்லனா சென்னையில இருக்கிற அவரோட மச்சான் கடையில வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கோன்னு சொல்றாருக்கா. இது நல்ல விஷயம் தானே. திரும்ப வேலையும் கொடுத்து பணத்தை திருப்பி கொடுக்கற வழியை காட்டியிருக்காருல்ல. என்ன விஜய் அப்படி பாக்குற? என் விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமாக்கா? நான் யாரை என் வாழ்நாள பாத்திரவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த அரக்க இருக்கிற ஊருக்கா சென்னை. அவன் சுவாசிக்கிற காத்த கூட நானும் என் மகளும் சுவாசிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை 100 கிலோமீட்டரை தாண்டி இந்த ஊர்ல நாங்க ஒதுங்கி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். திரும்ப சென்னைக்கே போகணும்னு சொன்னா எப்படிக்கா? அட என்னம்மா நீ, காக்காவுக்கு பயந்து வடை சுடமாட்டேன்னு சொல்ற கதையா இல்ல இருக்கு? சென்னை என்ன உன் வீட்டுக்காருக்கு மட்டும் சொந்தமா சொல்லு? அவன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது பரவாயில்ல, அவன் இருக்கிற ஊர்ல கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீ செஞ்ச தவமா இல்ல கடவுள் உனக்கு கொடுத்த வரமான்னு தெரியல. ஒரு திறமையான பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கா. அவளுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய சூழ்நிலையும் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு சென்னைக்கு போற வழிய பாருமா.